தமிழ்நாட்டிற்கு வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் திமுக வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை கரூரில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி இந்த முறை தொகுதி மாற்றப்பட்டுள்ளதன் பின்னணி குறித்து பத்திரிகையாளர் ராம்கி கூறுகையில், திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. சோ அதுல பெரிய அளவுக்கு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இல்ல. ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா நான் பார்த்த வரைக்கும் சென்னை, தென் தமிழ்நாட்டுல சில பகுதிகள், டெல்டாவெல்லாம் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்ல. எதிர்பார்த்த சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா அமைச்சர்களுடைய மகன்களுக்கு, ராணிப்பேட்டையில காந்தி அவர்களுடைய மகனுக்கு, பொன்முடி அவர்களுடைய மகனுக்கு, அது போன்ற சேஞ்சஸ் எல்லாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது. சோ அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. மற்றபடி முக்கியமான சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து கோவை தெற்குக்கு மூவ் ஆனது, பிளஸ் எழும்பூரில் பரந்தாமனுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது, பிளஸ் அது அவருக்கு பதிலாக தமிழன் பிரசன்னா, அப்புறம் பத்மநாபபுரத்துல மனோ தங்கராஜுக்கு சீட்டு மறுக்கப்பட்டுள்ளது. சோ இதெல்லாம் ஒரு சில மேஜர் சேஞ்சஸ் தான் வழியும். மற்றபடி ஒன்னும் லிஸ்ட்ல ஒரு பெரிய மாற்றங்களோ புதுமை எதுவும் தெரியல. அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலோடு இது நம்ம ஒப்பிட்டு தான் பார்த்தாகணும். அதிமுக வேட்பாளர் பட்டியல நிறைய புதுமுகங்கள், இதுவரையும் கட்சி பதவியில் இல்லாதவர்கள் கூட வேட்பாளருக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சோ அப்படி பார்க்கும்போது இங்க திமுக வேட்பாளர் பட்டியல் நிறைய பேர் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்க, அல்லனா கட்சியில பதவியில் இருந்தவர்கள். அதே போல அதிமுக நிறைய புதுமுகங்கள், நிறைய பெண்களுக்கு அதிகமான இடங்கள்லாம் தரப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இது அதிமுக வேட்பாளர் பட்டியல ஒப்பிடும்போது திமுக வேட்பாளர் பட்டியல ஒன்றும் புதுமை எதுவும் இல்ல, புதிய முகங்கள் எதுவும் இல்ல. பழைய முகங்கள், அதே பழைய முகங்கள். அது திமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஆனா மக்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கும் அப்படிங்கறது இன்றைய நிலையில சொல்ல முடியாது. அடுத்த கட்ட பிரச்சாரம், கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருகின்றன, அது அடுத்த தேர்தல் அறிக்கையை வெளியிட போயதா சொல்லியிருக்காங்க. சோ அதனால அதுல ஏதாவது ஒரு மேஜர் ஹைலைட்ஸ் இருந்ததுன்னா அதை பொறுத்துதான் அடுத்த கட்டத்துல எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு சொல்ல முடியும். திமுக வேட்பாளர் பட்டியல்ல கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கு பக்கம் மாற்றப்படுறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதலில் அவர் கரூரில் தான் அவருக்கு சொந்த தொகுதி, கரூரில் போட்டியிடுவார் என்பதுதான் எல்லாரும் எதிர்பார்த்தது. இது உண்மையிலேயே யாரும் எதிர்பாராத ஒரு பெரிய சேஞ்ச். ரெண்டாவது, அவர் மேற்கு மண்டலம் முழுக்கவே அவர் பொறுப்பாளரா இருக்கார். அதனால அவர் ஒருவேளை கோவையில் போட்டியிடுவது மூலமாக அது ஒரு பெரிய எல்லா தொகுதிகளையும் எளிதாக மேனேஜ் பண்ண முடியும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அதை தாண்டி ரெண்டு விஷயம் பேசப்படுது. ஒன்னு ஏற்கனவே கோவை தெற்குல பாஜக சார்பா வானதி சீனிவாசன் அவர்கள் போட்டியிடுவதா ஏற்கனவே அவங்க சிட்டிங் எம்எல்ஏ. சோ அவங்க ஏன் கோவை வடக்குக்கு மூவ் ஆனாங்கிறதுக்கான ஒரு சரியான காரணமும் இல்ல. சோ அதையோட இதை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குது. ஒருவேளை செந்தில் பாலாஜி இங்க வருவாராங்கிறது தெரிந்ததா என்னன்னு தெரியல. ஒன்னாவது ஒரு விஷயம். ரெண்டாவது, கரூர் சம்பவத்துக்கான அதுக்கான சிபிஐ வழக்கு இருக்கு, இந்த விசாரணைகள்லாம் தொடர்கின்றன. ஒருவேளை கரூரில் போட்டியிட்டால் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சு வேற சேஃபான இடத்துக்கு போயிருக்கலாம். இரண்டாவது, நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கரூர் தொகுதியிலே குறிப்பாக தாவேகா விஜய் கட்சிக்குமே திமுக கட்சிக்கு ரெண்டு கட்சிக்குமே மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி எழுந்திருக்குது. இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி ரெண்டு கட்சி மேலேயும் மக்கள் கொஞ்சம் ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க. அது கோபமா என்னங்கிறது நமக்கு தெரியாது, அதிருப்தி இருப்பது உண்மைதான். சோ அதையெல்லாம் தவிர்ப்பதற்காக கூட அவர் வேற தொகுதி மாறி போயிருக்கலாம் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். மனோ தங்கராஜ் அவர்களுக்கு சீட் மறுக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? மனோ தங்கராஜியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே பால்வளத்துறையில் அமைச்சராக இருந்து அப்புறம் நீக்கப்பட்டு பின்னாடி திரும்ப வந்ததெல்லாம் நம்ம பழைய அதெல்லாம் ஒரு பெரிய நிறைய சர்ச்சையான விஷயங்கள். இரண்டாவது, நீங்க கன்னியாகுமரி தொகுதியை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அங்க திமுக வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரே தொகுதியாக பத்மநாபபுரம் மட்டும்தான் இருந்தது. நீங்க மற்ற தொகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாவே கன்னியாகுமரியில போட்டிங்கிறது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் தான். அங்க திராவிட கட்சிகள் அதிமுக கன்னியாகுமரி டவுன்லில் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங், தலவாய் சுந்தரம் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு, அதே போல பத்மநாபபுரத்துல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏரியா. சோ அதனாலதான் மனோ தங்கராஜோட சொந்த தொகுதினா அது கிள்ளியூர் தான். அதை விட்டு அவர் பத்மநாபபுரத்தை நோக்கி இப்ப சென்ற முறை போனதுக்கு காரணமா தான் அந்த தொகுதியில அதை ரீடைன் பண்ணதுக்காக கடுமையான முயற்சியில் எடுத்தார். குறிப்பா அந்த தொகுதியை சார்ந்த கிறிஸ்துவ சிறுபான்மை இயக்கங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அதுக்கான தேர்தல் பணிகள்லாம் ஆரம்பிச்சார். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் தெரியல. மேபி அவர் மீதான தலைமை மீது ஏதாவது கோபமா என்னன்னு தெரியல. ஆனா அது திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதி. அதை ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுதுன்னு நினைக்கிறேன். சோ அங்க ஏன்
கூட்டணி கட்சிக்கு போனது அப்படிங்கிறது தெரியல. ஆனா மனோ தங்கராஜுக்கு வேறு இடங்களிலும் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. சோ அதனால வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இரண்டுமே வந்து சற்று விலகி இருந்து வேடிக்கை பார்க்கலாங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அது முழுக்க முழுக்க படிப்படியாக அது பாஜகவோட கோட்டையாகவே மாறிட்டு வருது. சோ இந்த முடிவுக்கு பின்னாடி ஏன் அது மனோ தங்கராஜுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த பத்மநாபபுரத்தை ஏன் திமுக வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்தது அப்படிங்கறதையும் ஒரு வித்தியாசமா தான் இருக்கு. அதுவும் கொஞ்சம் ஆய்வு செய்யப்பட வேண்டியதுதான். நன்றி சார். தேங்க்யூ.